வணக்கம். சங்கரன்கோவில் அருகே வெறிநாய் கடித்து 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஆலடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த முத்தையா மகன் சுப்பிரமணியன் என்ற விவசாய இவர் 80க்கும் மேற்பட்ட செம்பரி ஆடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கம் போல் நேற்று இரவு ஆடுகள் பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டிற்கு தூங்க சென்றுள்ளனர். இன்று அதிகாலையில் பட்டியலிருந்த ஆடுகள் கத்தும் சத்தம் கேட்டு சென்று பார்த்தபோது வெறிநாய்கள் பட்டியலிருந்து ஓடிவிட்டனர். வெறிநாய்கள் கடித்து 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயங்களுடன் 60க்கும் மேற்பட்ட ஆடுகள் இருந்துள்ளனர். அவற்றை மீட்டு வேற பட்டியில் அடைத்துவிட்டு திருவேங்கடம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று சம்பவத்திற்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 25 வருஷமா ஆடு மேய்க்கேன் சார். நேற்று 7 மணிக்கு அடைச்சிட்டு போயிட்டு நைட்ல 1 மணிக்கு இந்த வெறி நாய் உடிச்சு 25 ஆடை கடிச்சு போயிட்டு சார். இதுக்கு நீங்க கவர்மெண்ட் பார்த்து என்ன செய்வீங்க? மொத்தம் எத்தனை ஆடு வளர்க்கீங்க? மொத்தம் 80 ஆடு சார். 80 ஆட்டுல எனக்கு விளப்பே இதுதான். இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு சார். நாயை எப்படியாச்சும் நீங்க பார்த்து பிடிங்க சார். இதனால ரொம்ப அழிவாகுது. ஆமா, இது எப்படியாச்சும் அழிவாங்க, இல்லைன்னா ஒன்றும் பதாரிக்க முடியாது. எங்களை 25 வருஷமா ஆடு மேய்க்க ஒன்றும் இல்லை. கடைசியில் நாய் தான் பிடிச்சிட்டே அலையுது. ஒன்னும் லாபமே இல்லை. 25 வருஷம் எனக்கு நட்டம் தான் வருது. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.